பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், இப்ப பார்த்திருப்பீங்க, தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த தமிழக அரசுக்கு எதிரான கேள்விகள் என்ன எழுப்பியிருக்காருன்னு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இப்படி ஒரு அமைதிக்கு அப்புறமா, ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா, பிரச்சனைகளுக்கு அப்புறமா இந்த அறிக்கை மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் சரி எப்படி பார்க்கப்படும்? அதாவது திமுக மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. ஒரு ஆளுங்கட்சி அதோடைய செயல்பாடுகள், அது பத்தின விமர்சனங்கள்ங்கிறத நிச்சயமா நம்ம நம்ம வரவேற்கணும். அதே நேரத்துல இப்படி விமர்சிப்பதற்கு தாவேகாவிற்கு விஜய்க்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப என்னன்னா, இப்ப டெல்டா பகுதியில அந்த நெல் கொள்முதல்ல ஏற்பட்ட குளறுபடிகளை இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னாரு, அது ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தது. என்னன்னா, அவர் இந்த ஸ்பாட்டுக்கு போனாரு, போய் பார்த்தாரு, பேசினாரு. அவர் சொல்றது அந்த விமர்சனத்தை நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அதே விஷயத்த ஒருவேளை விஜய் சொல்லியிருந்தால் கூட அதை இவர் சொல்றதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மக்கள்கிட்ட வரும். அவர் கரூர்ல ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லைங்களே. அதற்கு இத்தனை நாட்கள் மௌனமாக இருக்கிறதோ, அது சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் எடுக்காம இருக்கிறதோ, இத்தனை நாள் கழிச்சு அவங்களை வரவழைத்து துக்கம் விசாரித்து அதற்கப்புறம் இப்ப அவருக்கு அந்த ஒரு பொது விஷயம் பத்தி பேசலாங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. இது நேற்று தான் பார்த்திருக்கிறாரு அவங்களெல்லாம், இன்னைக்கு இல்லை. அந்த பார்த்தவர்களிடமே பலவித பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, ஆள் மாறி கூப்பிட்டு வந்துட்டாங்க, அம்மாவை கூப்பிட்டு வரல, அப்பாவை கூப்பிட்டு வரல, அதுல உள்ள பிரச்சனை. ஒரு அம்மா பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இவர் முதல்ல அந்த விஷயத்த சரி பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்ப ஊர் உலக விஷயத்தை பத்தி இவரு பேசினாருன்னா அது மக்கள்கிட்ட நிச்சயமா எடுபடாது. ஏற்கனவே இவர் பேசுறது கூட பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமே ஒரு ஆழமா இவர் விமர்சித்தது கிடையாது. அங்கிள்ங்கிறது இதுங்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதனால இப்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், அது இத்தனை நாள் மௌனத்துக்கு அப்புறம் இவர் பொது விஷயங்கள்ல பேசுறதுக்கு முடியும் அந்த கரூர் சம்பந்தமான விஷயங்களை முழுக்க சரி பண்ணிட்டு, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த மக்கள்கிட்ட இருக்கு, ஏன் சில பேர் வரல, ஏன் எதிர்த்து பேசுனாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வரலாம். மற்றபடி அவர் சொல்றது ஒரு பொருட்டாக யாரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணல. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.